தனிமனித ஜோதிடம் வளர்ந்த அளவிற்கு இன்னும் உலகியல் ஜோதிடம் வளரலை அப்படிங்கிறது தான் உண்மை. தனிமனித ஜோதிடத்திற்கென்று நிறைய நூல்கள், இப்போ ஐயா சொன்ன மாதிரி நிறைய சமஸ்கிருதம், ஏன்னா சமஸ்கிருதத்திலேருந்து தான் ஜோதிடம் வந்தது. நம்ம தமிழ்லாம் ஜோதிட நூல்கள் கிடையாது. எல்லா தமிழ் நூல்களும் சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்க்கப்பட்டவை, விளக்கமாக சொல்லப்பட்டவை. பாலாஜிஹாசன் சொன்ன மாதிரி பாலாஜிஹாசன் இப்போ ஒரு முன் முயற்சியாக வருகிறார். இவரை மாதிரி இளைஞர்கள் அடுத்தடுத்து இன்னும் ஒரு 50-100 வருஷத்தில் வந்தாங்கன்னா, ஏன் பாலாஜிஹாசனை என்னுடைய மேடையில் சொன்னேன், அவரே சில புதிய ஜோதிட விதிகளை கண்டுபிடிக்கட்டும்னு சொன்னேன். உலகில் ஜோதிடம் பற்றி எனக்கு தெரியாது, அந்த பக்கம் நான் போகிறதில்லை. அந்த பக்கம் லேசாக போயிருக்கிறேன், அது நல்லா தலை சுற்றுது. இப்போ கூட தம்பி நிறைய வாய்ப்புகள் உண்டு உண்டுன்னு தான் பேசினார். இது நடக்கும்னு உலகியல் ஜோதிடத்தில் சொல்ல முடியாது, அது உண்மை. ஏன்னா விதிகளே இப்போ தான் உருவாகிக்கிட்டு வருது. ஆனால் தனிமனித ஜோதிடத்தில் வாய்ப்புகள் உண்டுன்றதை பெரும்பாலும் தவிர்த்து இதுதான் நடக்கும் என்பதை ஓரளவிற்கு முழுமை பெற்ற ஜோதிடரால் நிச்சயமாக சொல்ல முடியும். இன்றைக்கி ரிஷபத்தில் இருக்கிற குருவை பற்றி சொன்னார். இந்த இடத்துல நான் பாலமுருகனுக்கு ஒரு நன்றி சொல்லணும். உண்மையிலே இதுக்கு முன்னாடி பாலமுருகனுடைய குரு பயிற்சி விழாவில் கலந்துக்கிட்டு இருந்தேன். 2015 அல்லது 16 நினைக்கிறேன், 15 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 2015 வடபழனி கோயில் பக்கத்தில் ஒரு இது இருந்தார். அப்போ இவ்வளவு தூரம் டிவியில் வரலன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ஆச்சு. 2015 10 வருஷமாக இருக்கலாம். அப்பொழுது குரு பயிற்சி கடகத்தில் உச்ச குரு பயிற்சி. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. 13 வருஷம் 12 வருஷம் கூட வருவார் இல்லையா. கடகத்தில் உச்ச குருவாக பயிற்சி அடைந்த போது இதே மாதிரி ஒரு மேடையில் 2015ஆம் ஆண்டு இதே முருகு பாலமுருகனுடைய ஜோதிட திருவிழாவில் நான் பேசினேன். அப்போ தலைமையேற்றிருந்தவர் 94 வயது நக்கீரன் நடராஜ ஐயா அவர்கள். மறக்கவே முடியாது. தள்ளண்டு போயிருந்தாங்க. காரை விட்டு அவங்களால இறங்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்கள காரை விட்டு இறக்கி மெதுவாக நடத்தி கூட்டின்னு மேடையில் உட்கார வச்சாங்க. பழம்பெருமை அவங்க மாலை முரசில் அவங்களுடைய வெள்ளிக்கிழமை ராசி பலனுக்காகவே மாலை முரசு விற்ற காலம். மாலை முரசு பிரதிகள் மத்தியானம் 1 மணி ஆச்சுன்னா வெள்ளிக்கிழமை விற்று போயிடும் ராசி பலன் வர்றதுனால. ஒரு முழு பக்கத்திற்கு ராசி பலன் எழுதியவர். அந்த ராசி பலன் எங்களுக்கெல்லாம் முன்னோடி. இன்னைக்கு என்னோட ராசி பலன் அவ்வளோ இதாக பேசப்பட்டது. ஒரு ராசி பலன் பொதுவானதாக இருந்தாலும் அதில் சில நுணுக்கமான விஷயங்களை சொல்கிறாரு. நான் எப்போவுமே ராசி பலனில் எஜுகேட் பண்ணுற விதமாக தான் எழுதுவேன். ஒரு ராசி பலன்லேயும் சில கிரக சேர்க்கைகளையும் சொல்லி எழுதக்கூடியவன் நான். அப்படிப்பட்ட ஒரு பெருமை கொண்ட ஒரு ஜோதிட பிதாமகர் 94 வயது நக்கீரன் நடராஜன் ஐயா அவர்கள் மேடையில் தலைவராக இருக்கும்போது இதே மாதிரி பாலாஜி மாதிரி அப்போ நான் பேசினேன். அதில் ஒரு கருத்து சொன்னேன். ஐயா இன்னைக்கு உச்சகுரு பயிற்சின்னு சொல்லிட்டு எல்லாரும் உலகம் அப்படி இருக்க போது இப்படி இருக்க போது, எல்லாரும் நல்லா இருக்க போகிறாங்க, அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்றத எல்லாருக்குமே சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் ஒரு கருத்தை சொல்கிறேன். ஜென்மச்சனி அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டிருந்தது. விருச்சிக ராசிக்காரருக்கு ஒருவர் மேடையில் இதே மாதிரி ஒரு பொது மேடையில் பேசினார். ஐயா விருச்சிக ராசிக்காரருக்கு ஒருவர் பொது மேடையில் பேசினார். மிக பிரமாதமாக 9ஆம் இடத்தில் உச்சகுரு பயிற்சி நடக்கிறது, மிக பிரமாதமாக இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு பேசினோன்னா அடுத்து எனக்கு வாய்ப்பு கிடைச்ச போது அந்த மேடையில் நான் பேசினேன். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒன்றும் நடக்காது, உச்சகுரு எந்த வேலையும் செய்ய மாட்டார். ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறேன். என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் ஜென்ம சனி அஷ்டம சனி ஆதிக்க காலங்களில் குரு பயிற்சி கண்டிப்பாக எந்த நல்ல பலனையும் செய்யாது. கோச்சாரத்தில் சனிக்கு அடங்கித்தான் குரு நடக்கும். ஏனென்றால் ஒரு ராசியை 2.5 வருடங்கள் ஆக்கிரமிக்கக்கூடியவர் இவர் சனி. 13 மாதங்கள் மட்டும் ஆக்கிரமிக்கக்கூடியவர் இவர். ராசி பாதிக்கப்பட்டிருக்கும் போது 8 பாதிக்கப்பட்டிருக்கும் போது, ஜன்ம சனியாக இருக்கும்போது, அட்டமத்து சனியாக இருக்கும்போது, உச்ச குருவாக இருந்தாலும் உச்சமில்லாத குருவாக இருந்தாலும் 10 பைசா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிரயோஜனம் இருக்காதுன்னு பேசினேன். அதற்கு அடுத்த வரம் அது உண்மைதான் எல்லா விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் தெரியும். ஏன்னா இன்னைக்கு தான் குரு பயிற்சி நடக்க போகுது. 1 வருஷம் பலனை சொல்கிறோம், 1 வருஷம் கழிச்சு தானே நடந்ததான் நடக்கலையான்னு தெரியும். அந்த மேடையில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இதை ஏன் இப்போ சொல்கிறேன்னா, பாலாஜி என்னை பற்றி சொல்கிறார். பாலாஜி என்னை பற்றி சொல்கிறாரு. அவருக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்துரு. ஏன்னா இது நியாயமான ஒரு வாய்ப்பு. 3 காலுக்கு போகணுன்னு சொல்கிறவர் இங்கேயே உட்காந்துட்டு இருக்க முடியாது, 10 நிமிஷம் பேசிட்டு போட்டுமே, அதுதான் உண்மையான ஒரு இது. அதனால பாலாஜி திறமையாக பேசக்கூடியவர். ஒரு 10 நிமிஷம் அவருடைய எதிர்பார்ப்பு வந்துட்டார், பேசிட்டு போயிடலாம். அந்த இடத்துல நான் எதுக்காக சொல்கிறேன்னா, 94 வயது பெரியவர் நக்கீரன் நடராஜன் ஐயா அவர்கள்
நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் இருந்த ஒருத்தர்கிட்ட, இவர் யார் என்ன தெரியாது, அவருக்கு ரொம்ப வயதானவர். நான் அப்போ தான் தலையெடுத்து வர்றேன். இவர் யார் அப்படின்னு கேட்க காது அவருக்கு கேட்கல. ஆதித்ய குருஜி அப்படின்னு கொஞ்சம் கத்துனாங்க. அதை கண்டு நான் திரும்பி பார்க்குறேன், என்ன தான் ஏதோ சொல்கிறாங்க. அப்படின்னு இருந்துட்டார். என் பேரை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டார். பேசி முடித்த உடனே நக்கீரன் நடராஜன் ஐயா அவர்கள் என்னை கூப்பிட்டாங்க இதே மேடையில். அதாவது இது வேற மண்டபம், இதே முருகு பாலமுருகனுடைய ஜோதிடம் 10 வருஷத்துக்கு முன்னாடி. 70 வருஷமாக ஜோசியம் பார்க்குறேன், 70 வருடமாக ஜோதிடம் பார்க்கிறேன். இந்த மேடையில் நீ சொன்ன ஒரு கருத்து எனக்கு புதுசாக இருந்தது. ஜென்மச்சனி நடக்கும் பொழுது குரு பெயர்ச்சி வேலை செய்யாதுன்னு சொன்னேன். விருச்சிகராசிக்காரங்களுக்கு குரு பெயர்ச்சி வேலை செய்யாதுன்னு சொன்னேன். நீ பேசிக்கிட்டு இருக்கும் போதே யோசிச்சு பார்த்தேன், நீ சொன்னது சரின்னார். 10 வருடங்களுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சி, இதே மாதிரி ஒரு மேடையில் நீ சொன்னது சரின்னார். அந்த இடத்துல அப்படியே ஒரு உடம்பு செலுத்து போச்சு. 70 வருட ஜோதிட அனுபவம் கொண்ட அந்த பெரியவர் என்னை கூப்பிட்டு சொல்லியிருக்கணும்னே அவசியம் இல்லை. அவங்க தான் குருமார்கள். என்னை கூப்பிட்டு சொல்லியிருக்கணும், என் பேரை கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆதித்ய குருஜின்னு காது நல்லா கேட்குற அளவு கத்தும் போது தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நானே திரும்பி கேட்குறேன். அவர் புதுசாக எழுதுறாரு, மாலை மலர்லாம் எழுதுறாருன்னு பக்கத்தில் இருந்தவர் சொல்கிறார். அப்படியா அப்படியான்னு கேட்டுக்கிறார். ஓஹோ, நம்மளை பற்றி யார் பேசுறதுன்னு கேட்குறாருன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் மைக்கில் பேசிக்கிட்டு இருக்கும்போது. அது மாதிரி அவரும் குரு தான், இப்போ பயிற்சியாக இருக்கிறதும் குரு தான். குருவானவர் மாணவர்களிடத்துக்கு வாய்ப்பு கொடுக்கிறவராக, சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது நல்ல விதமான திறமைகளை பாராட்டுபவராக இருக்கணும். அப்படி இருந்தால்தான் குரு. யாராக இருந்தால் என்ன, குருவை மிஞ்சின சிஷ்யம் வர்றது தான் குருவுக்கு பெருமை. இதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. என்னுடைய ஆன்லைன் வகுப்புகளில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள், அதாவது வகுப்பு கூடிக்கிட்டே தான் போதே தவிர குறைஞ்ச பாடு இல்லை. இந்த மாதிரி மாணவர்கள் ஆர்வத்தை பார்த்துட்டு தான் நானே ஞாயிற்றுக்கிழமையானா என்னுடைய குழந்தைகளுக்கு நான் செலவு பண்ணுற நேரத்தை கூட அப்படியே ஒதுக்கிட்டு கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அந்த ஒவ்வொரு வகுப்புலையும் நான் கிட்டத்தட்ட எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுவேன், இதில் ஒரு 1000 பேராவது என்னை மிஞ்சின சீடர்களாக நீங்கள் வரணும். ஒரு 400 பேரை நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன்னே சொல்கிறேன். சரி, இப்போது பாலாஜிக்கு முன்னாடி நான் சொன்ன ஒரு விஷயம், அதீத சுபத்துவத்தை அடைந்திருக்கும் பொழுது அந்த 20-24 வயது பையனுக்கு உங்கள் அப்பாவிற்கு புத்திர சோகம், புத்திர விரயம், புத்திரர்களால் மன கஷ்டம் என்கின்ற அமைப்பு, கன்னி லக்னம், 4இல் ராகு, 5இல் சந்திரன் குரு, 8இல் செவ்வாய், 10இல் சனி கேது, 11இல் சூரியன் புதன், 12இல் சுக்கிரன் என்கின்ற ஜாதக அமைப்பு உள்ள உங்கள் அப்பாவுக்கு இப்போ குருதசையில செவ்வாய் புக்தி நடக்குது. பிள்ளைங்கனால மன கஷ்டம். இதை பிள்ளையே கேட்கறதுனால கொஞ்சம் யோசிச்சு நாசுக்கான வார்த்தைகளில் சொல்கிறேன். பையன்தான் பலனை கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அப்பாவை பிரிஞ்சு, பிள்ளைய பிரிஞ்சு, அப்பாவை பிரிஞ்சு, இப்படி மாதிரி பிள்ளையால் மன கஷ்டம் வருகின்ற அமைப்பு இருக்குப்பா அப்படின்னு சொன்ன உடனேயே ஒரு கண நேரம் அமைதியாக இருந்து விட்டு 5 நாட்களுக்கு முன்பு என்னுடைய தங்கச்சி, 16 வயசு தங்கச்சி கேன்சரில் இறந்து போனா குருஜின்னு சொன்னார். அப்போ ஒரு கிரகம் எப்போது என்ன பலன்களை செய்யும், இதெல்லாம் மூல நூல்களில் கூட கிடையாது. சுபத்துவ பாபத்துவ தத்துவ அமைப்புகளை அப்படியே தெளிவாக புரிந்து கொள்ளும் பொழுது, நேற்றைய வீடியோவில் நான் போட்ட மாதிரி குரு அதீதமான எவ்வளவு முரண்பாடுகள் உள்ளது ஜோசியம் பாருங்க. ஒரு விஷயத்த முரண்களின் மேல் தான் ஜோதிடம் அல்ல வாழ்க்கையே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஒரு விஷயத்தில் எழுதியிருப்பேன். எப்படின்னா, குருவும் சுக்கிரனும் எதிர்த்தன்மை கொண்ட கிரகங்கள், எதிரிகள்னு சொல்ல வேண்டாம், எதிர்த்தன்மை கொண்ட கிரகங்கள் குருவும் சுக்கிரனும். அப்போ அந்த குரு சுக்கிரன் எதிர்த்தன்மை கொண்ட கிரகங்கள்னா, குரு காமத்திற்கு எதிரானவர், சுக்கிரன் காமமே வடிவமானவர். குரு தருகின்ற புத்திர சுகத்தை சுக்கிரன் தருகின்ற காமத்தின் மூலமாகத்தான் நீங்கள் அடைய முடியும். இந்த முரண்பாடுகளை, இந்த லாட்டரல் திங்கிங்கான சில விஷயங்களை எப்போது நாம் புரிந்து கொள்ளுகிறோமோ, ஜோதிடமே இப்படி அப்படி என்கின்ற ஒரு முரண்களின் அடிப்படையில், இந்த முரண்களைத்தான் வேறு விதமாக சுபத்துவ பாபத்துவம்னு விளக்குறேன். நேற்று ஒரு வீடியோ போடுறேன். 1980 பிறந்த ஒரு பெண், ஒரு சகோதரி. அந்த பெண்ணுக்கு 2 வித 1980, 81 2 வீடியோ போட்டோம். அந்த 1980 பிறந்த அந்த சகோதரிக்கு சிம்மத்தில் குரு, செவ்வாய் சனி ராகு தொடர்பில் மிக நெருங்கி, ராகு செவ்வாயோடு மிக நெருங்கி 2 டிகிரியில் இருந்து குருதசை வந்த உடனேயே ஆட்டிசம் குழந்தை, ஒரே ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு இப்போ 14 வயசு. குருதசை ராகபக்தி நடந்து சனிதசை அடுத்து வரப்போது. குருதசை முழுக்க தன்னுடைய ஆட்டிசம் குழந்தையத்தான் அவர் பராமரிக்கிறார்.
அந்த இடத்துல குரு தன்னுடைய காரகத்துவத்தை தரக்கூடிய இயல்பை இழந்து விட்டார் அப்படிங்கிறத நேற்று ஒரு வீடியோவை போடுறோம். போன வாரம் கேட்டிருந்த பிரிமியம் வீடியோ ஆன்சருக்கு குருதசை சுயபுக்தியில் ஒரு கடுமையான மனத்தை அப்படியே அதிர செய்யக்கூடிய ஒரு விஷயம். 10ஆம் இடத்துல லக்னாதிபதியாக குரு இருக்கிறார். செவ்வாயின் பார்வையில் சனியின் இணைவோடு இருக்கிறார். ஒரே டிகிரி சனியின் இணைவோடு இருக்கிறார். குருதசை சுயபுக்தி ஒரு கொடும் சோகமான ஒரு நிகழ்வு. ஒரு 10 வயசு சிறுமி கடற்கரைக்கு போகும்போது தாய் தந்தை கண் முன்னாடியே கடற்கரையில் ஒரு சோக சம்பவம் நிகழ்ந்து விடுகிறது. அப்போ இந்த மாதிரியான இருவரும் இதை ஏன் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், எல்லாருமே ஒரு கிரகம் 2 நிலைகளை செய்யும், 2 விதமான அமைப்புகளை செய்யும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். குரு கெட்டால் பிள்ளையை கொடுக்க மாட்டார், குரு வலுத்தா பிள்ளையை கொடுப்பார். குரு பாவத்துவமானால் பிள்ளையை கெடுக்கிறார், குரு அதீத சுபத்துவத்தை அடைஞ்சாலும் பிள்ளையை கெடுக்கிறார். இந்த மகா முரண் நுணுக்கங்களை புரிந்து கொள்வதில் தான் ஜோதிடத்துடைய மேதம் இருக்கு. ஜோதிட இது உள்ளதா இருக்கு. பௌர்ணமி சந்திரனோடு இணைந்திருக்கின்ற 5ஆம் இடத்தில் நீச்ச வக்கரமாக இருக்கின்ற குரு குருதசை செவ்வாய் பக்தியில் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் புக்தியில் பெண் குழந்தையை இழக்க வைக்கிறார். அவருக்கு 3 குழந்தை. 3வது பெண் குழந்தை, 2 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் பையன். 3வது பெண் குழந்தை 16 வயசுல கேன்சர்ல இறந்து போறார். இது அதீத சுபத்துவம். இதே குரு அதிக பாபத்துவமாக இருக்கும் பொழுது ஒரு ஆண் குழந்தையை கொடுக்கிறாரு. ஆனா அது குழந்தையா இல்லாத ஒரு அமைப்பை கொடுக்கிறார். இந்த மாதிரியான ஒரு லாட்டரல் திங்கிங் அமைப்போடு எப்போது ஒரு கிரகம், இது அடிக்கடி வேற மாதிரி கூட சொல்லலாம், கத்தி கழுத்தையும் நறுக்கும் ஆப்பிளையும் நறுக்கும். எந்த நேரத்தில் கத்தி கழுத்தை இருக்கும், எந்த நேரத்தில் ஆப்பிளை நறுக்கும் என்கின்ற மகா நுணுக்கத்தை புரிந்து கொண்டவர்கள் நம்ம அம்சி போல, நம்ம அபிராமி சேகரை போல புண்ணியவான்கள். ஆக ஜோதிடம் குருநாதரை பத்தி சொல்ல வேண்டாம், அவங்கெல்லாம் அதுக்கு அப்பாற்பட்டவங்க. ஆக ஐயா நம்ம புலியூர் ஐயாவுடைய இது பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் அந்த காலத்தில் புலியூர் ஜோதிட சிம்மம் ஐயா புலியூர் பாலு அவர்களுடைய கட்டுரையெல்லாம் படிச்சிருக்கிறேன். ஏன்னா இப்போ அம்சி ஐயா சொன்னதெல்லாம் புரியாதவைகள், சமஸ்கிருதத்தில் புரியாத ஒன்று. மணிப்பிரவாள நடைன்னு சொல்லுவோம். பழைய ஜோதிட புஸ்தகங்கள்லாம் நீங்கள் யாருமே படிக்கவே முடியாது. யார்ட்டையாவது இன்னைக்கு கடலங்குடி நடேச சாஸ்திரிகள் ஐயா அவர்களுடைய புஸ்தகத்தையோ அல்லது இன்னைக்கு இருக்கிற ஜாதக ஒரு சாராவளியே ஒருத்தர் படிச்சிருங்க, நான் ஜோசிய தொழிலே விட்டுறேன். சாராவளியில் இருக்கிற தமிழ் புஸ்தகத்தையே தமிழ் நடையவே படிச்சிருங்க, படிக்க முடியாது. ஜாதக அலங்காரம் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அந்த நேரத்திலேயே என்னை போன்ற இளைய பருவம் 18 வயசு 19 வயசுலேயே எங்களுக்கு புரிகின்ற விதமாக ஜோதிடத்தை எடுத்து கொடுத்தவர்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க 2 பேர். ஜோதிட சிம்மம் புலியூர் பாலையா அவங்க, இன்னொன்று வந்து ஜோதிட கலைக்கோ ஏஎம் பிள்ளை ஐயா அவர்கள். அந்த ஏஎம் பிள்ளை ஐயா வந்து என்னுடைய அப்பாவுடைய நண்பர், எங்கள் தெருவில் தான் இருந்தார். ஜோதிட கலைக்கோ மயிலை பூபதிராஜன் எழுதியிருப்பார், ஏஎம் பிள்ளைன்னு எழுதுவார், மயிலை பூபதிராஜன் எழுதுவார். ஐயா அவர்கள் வந்து ஒரு கையடக்க பகுதியில் பாலு ஐயா வந்து இதே நடத்தினாங்க, பத்திரிகையே நடத்தினாங்க. அதில் தெளிவாக எந்த ஒரு சூழ்நிலையிலையும், அதாவது நான் அடிக்கடி சொல்வதை போல், கணக்கு வாத்தியாருக்கு கணக்கு புரிஞ்சிருச்சுன்னா, வாத்தியாருக்கு கணக்கு புரிஞ்சிருச்சுன்னா கையில் புஸ்தகம் வைக்காமல் நோட்டில் போயிட்டு ஏ ஸ்கொயர் இஸ்குவல் டு பிளாக் போர்டில் ஏ ஸ்கொயர் இஸ்குவல் டு பி ஸ்கொயர் இஸ்குவல் டு அப்படி இப்படின்னு எழுதி போட்டுருவார். கையில் புஸ்தகத்தையோ நோட்டையோ வச்சுக்கிட்டு பார்த்து பார்த்து பிளாக் போர்டில் கணக்கு வாத்தியார் எழுதுறாருன்னா அவருக்கே கணக்கு புரியலன்னு அர்த்தம், அவரும் ஸ்டூடெண்ட்டும் ஒன்றுன்னு அர்த்தம். கை தட்டுறதுக்காக சொல்லலை. அதே மாதிரி எந்த ஒரு கருத்தை குறிப்புகள் இல்லாமல் எந்த ஒரு கருத்தை நீங்கள் வலிமையாக தெளிவாக வலியுறுத்துகிறீர்களோ அந்த கருத்தில் நீங்கள் தெளிவடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரியான தெளிவடைந்த கருத்துக்களை எனக்கு அறிமுகப்படுத்திய 2 பேர்ல ஒருத்தர் ஐயாவுடைய அப்பா, ஜோதிட சிம்மத்திற்கு பிறந்த இன்னொரு சிம்மம். இந்த மாதிரியான ஒரு பெரிய பெரும் படைப்பாளிகள், பெரும் ஜோதிட அறிஞர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி தான் இன்றைக்கு மேடையில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினாக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். ஆக இன்றைக்கு குரு பயிற்சி, இந்த குரு பயிற்சி இங்கே வந்திருக்கு அங்கே வந்திருக்குன்ற கோச்சார ரீதியாக இன்னைக்கு சர்ச்சைக்கிடமான கருத்துக்கள்லாம் சொல்கிறேன். சர்ச்சைக்கிடமான கருத்துக்களை சொல்கிறதுல கொஞ்சம் கூட தயங்காதவனா. இன்னைக்கு காலையில் கூட முகநூலில் ஒரு ஃபேஸ்புக்கில் என்னை திட்டி ஒரு பதிவு வந்திருக்கு.
திட்டி போட்டவரே எனக்கு தெரியும். ஏன்னா அவரும் என்கிட்ட வேடையில் விருது வாங்கினவர் தான். ஆனால் இப்போ விருது வாங்க முடியலையே, 2வது விருது வாங்க முடியலையன்ற கவலையில் திட்டி போடுறார். அதாவது உண்மையை சொல்லப்போனால் கேட்பதற்கு கசப்பாக இருந்தாலும் பரவாயில்லை, 100க்கு 95% புஸ்தகம் குப்பை. 10% எப்படி குப்பையோ, குப்பையில் கூட போட்டால் குப்பை அழுக்காயிடும்னு கூட இப்போ சொன்னேன். ஜோதிடத்தை உண்மையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் அன்னப்பறவை போல இருக்க வேண்டும். நீரையும் பாலையும் எந்த இடத்துல பிரித்து அன்னப்பறவை இதாக இருக்கும், அது மாதிரி உண்மையான ஜோதிடத்தை புரிஞ்சுக்கிறது. ஐயா, உண்மையான ஜோதிடத்தை குருமார்கள் வழிநடத்தினால தானங்க சொல்ல முடியும். ஏங்க 100க்கு 95% குப்பைன்னு சொல்றீங்க? ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு சாபக்கேடு உண்டு. ஏஎம் பிள்ளை அவர்களைப் போலவோ, ஜோதிட சிம்மம் புலியூர் பால ஐயா அவர்களைப் போலவோ எல்லாரும் எழுதுவாங்க. அதை படிக்கிறவங்கள என்ன தோணும்னா, புலியூர் பால ஐயா தான் எழுதுவாரா, எனக்கு எழுத தெரியாதா? ஏஎம் பிள்ளை தான் எழுதுவாரா? என்னுடைய மகாபெரிய ஆசான் ஆத்தூர் மாதேஸ்வரன் ஐயா அவர்கள் தான் எழுதுவாங்களா? எனக்கும் தெரியும் யா ஜோசியம். பேப்பரை உனக்கு மட்டும் வாங்க தெரியுமா என்ன? உனக்கு மட்டும் பிரிண்டிங் போடுறதுக்கு ஆள் இருக்கா என்ன? எனக்கு 100 ரூபா கொடுத்தா 1000 ரூபா கொடுத்தா பிரிண்டிங் போடுறான் அப்படின்னு எழுதின நூல்கள் தான் ஏகப்பட்டது. இதே மாதிரி பண ஓலையில் எழுதினதும். எங்காத்துக்காரரும் கச்சேரிக்கு போறாரு, நானும் ஒரு ஜோதிடன் என்பதை பதிவு செய்வதற்காக இங்கே அரைகுறை அறிவோடு ஞானத்தோடு எழுதப்பட்ட ஏகப்பட்ட புஸ்தகங்கள் இருக்கு. இந்த புஸ்தகங்கள்னால தான் ஜோசியம் கெட்டு போச்சு. இன்றைக்கு அதை தெளிவாக ஓங்கி அடிக்கிறேன். ஏன்னா என்றைக்காவது ஒரு நாள் யாராவது ஒருத்தருக்கு பூனைக்கு மணி கட்டணும்ட்டு. நிச்சயமாக அன்பு மாணவர்களே, என்னுடைய பின்பற்றாளர்களே, என்னை நேசிப்பவர்களே, எந்த ஒரு இடத்துலையும் அந்த காலத்தில் சொன்னார், குறிப்பாக அந்த புலிப்பாணி 300, அவர் 300, அகத்தியர் 1000, இந்த மாதிரி பாடல்கள்லாம் படிச்சிங்க, ஜோசியம் கண்டிப்பாக வராது. தெளிவாக சொல்லிடுறேன். 10 பொருத்தம் மாதிரி முட்டாள்தனமான பொருத்தம் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா முக்கியமான பாயிண்ட்டுக்கே வந்துடலாம். நட்சத்திரங்களை மட்டும் அடிப்படையாக வைத்து எது ஒன்று சொல்லப்படுகிறதோ அது ஜோதிடமே அல்ல. அதனால தான் கேபி சிஸ்டம் ஃப்ளாப் ஆகி போச்சு. எப்போ நட்சத்திரங்களுக்குள்ள உப 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 ஒன்று வலி எதுன்னா அது வாழும். கேபி சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற சார ஜோதிட முறை தெளிவானதாக இருந்திருந்தால் இன்றைக்கு நம்ம எல்லாருமே பாரம்பரிய ஜோதிடத்தை அப்படியே இடது கையால் ஒதுக்கி தள்ளிவிட்டு எல்லாருமே சார ஜோதிடத்தை பார்த்துக்கிட்டு இருப்போம். நட்சத்திரங்கள் தேவையா இல்லையா அப்படின்னு சொன்னா, நட்சத்திரங்கள் எங்கு தேவையோ அங்கே மட்டும்தான் தேவை. இன்றைக்கு 10 பொருத்தம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அடிபட்டு போனதே நட்சத்திரங்கள் தேவையில்லாத அப்படின்றதுனால தான். நட்சத்திரங்களை மட்டும் வைத்து நீங்கள் பலன் சொல்ல முற்படுவீர்களே ஆனீர்களே ஆனால், 2500 வீடியோ போட்டிருக்கேன், எந்த ஒரு வீடியோ கூட நான் நட்சத்திரத்தின் அடிப்படையில் பலன் நடந்ததுன்னு சொல்லவே இல்லை. இப்போ இத்தனை விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எந்த ஒரு இடத்துல ஒரே ஒரு கேள்வி, நேற்று ஒரு மிகப்பெரிய பதிவு ஒன்று போடப்பட்டிருக்கு. கேள்விகள்லாம் கேட்குறேன். ஒருத்தர் பதிவு போட்டிருக்கிறார், சுபத்துவம் பாவத்துவம் ஆபத்துவம்னு போட்டிருக்கிறார். அந்த முட்டாளுக்கு 1 மணி நேரம் 1500 பேர் கொண்ட ஒரு மேடையை கொடுத்தேன். மதுரையில் அடிபட்டவனுக்கு மானாமதுரையில் மீச துடிக்குமா. போன வருஷம் ஈரோட்டில் ஒரு மேடையே கொடுத்தேன். 1 மணி நேரம் யாருமே குறுக்க பேசாதீங்க, அவருடைய நட்சத்திரத்தை பற்றி எது வேண்டுமானாலும் சொல்லட்டும்னா அதெல்லாம் பேசாம என்னுடைய 1500 ஜோதிடர்கள் அடங்கிய ஒரு சபையில் பேசாம இப்போ பேசுறேன்னு சொல்றாரு. இதெல்லாம் அம்சையா பக்கத்தில் வச்சுக்கிட்டு சொல்லக்கூடாது. சரி, அவங்களுக்கெல்லாம் தர்ம சங்கடமா இருக்கும். சரி, இருந்தாலும் பரவாயில்லை. ஏன் சொல்ல வரேன்னா, தனிப்பட்ட விஷயத்திற்காக சொல்லலை, உண்மை ஜோதிடம் வளர வேண்டும் என்கின்ற அமைப்பிற்காக இன்றைக்கு ஒரு இளைய தலைமுறை என்னை நம்பி பின்னால் வந்துகிட்டு இருக்கு. இந்த பின்னாடி ஒன்று உட்காந்துட்டு இருக்கு, என் வாரிசு என்ற அடிப்படையில் ஒரு என்னுடைய மாணவர்கள் தான் என்னுடைய உண்மையான வாரிசுகள். ஒவ்வொருவரும் என்னை நம்பி வர்றவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல்களை சொல்லக்கூடிய கடமை கண்டிப்பாக ஒரு குருவுக்கு இருக்கு. நல்ல ஜோதிடராக வர வேண்டும், நல்ல ஜோதிட ஆர்வலராக. எல்லாருமே நீங்க இங்க ஜோசியரா வந்துட போறதில்லை, ஜோதிட ஆர்வலர்கள். சகோதரிகள் பார்த்தீங்கன்னா 40-50 வயசுல இருக்கிறவங்க என்னதான் ஆச்சுன்னே தெரியல. கிளாஸ்ல இருக்கிற ஒரு 10% 20% பேர் ஹவுஸ் ஒய்ஃப். எல்லாருமே ஒரு 40-50 வயது தாண்டி பேரன்பேத்திகள் எடுத்தவங்கெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10% பேர் பெண்கள் இருக்கிறீங்க. இவங்கெல்லாம் ஜோசியரா வரப்போறதில்லை. ஆனால் அவங்கவுங்க குடும்பத்து உறுப்பினர்களுடைய ஜாதகங்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு தெளிவு வரணுன்றதுக்காக தான் வரீங்க. உண்மையை சொல்ல போனால் நட்சத்திரங்களுக்குள் எந்த பலன்களும் இல்லை. இதை தெல்ல தெளிவாக என்னுடைய கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக சார வழியில் எதுவுமே நடைபெறுவதில்லை என்பதை தீர ஆராய்ந்ததற்கு பிறகுதான்
கிரகங்களின் சுபத்துவ பாவத்துவ அடுக்குகளின் அமைப்பின் அடிப்படையில் தான் பலன்கள் நடைபெறுகிறது என்பதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். 10 பொருத்தம்ன்றது நம்ம பேரெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்கு. ஜோசியத்தையே கெடுக்கிறது இந்த 10 பொருத்தம் தான். இந்த 10 பொருத்தம் நான் பார்த்து விட்டேன். இந்த மறுபடியும் ஒரு மேடையில் சொன்ன அதே விஷயத்தை சொல்கிறேன். நான் பார்க்கின்ற பொருத்த முறையில், தசாபுக்தி அமைப்புகளின் அடிப்படையில் பொருத்த முறையில், கிரகங்களுடைய ஜாதக அனுகூல பொருத்த அமைப்புகளில் ஒரு ஜாதகர், ஒரு ஜோதிடர், இந்த இருவரும் இவர்கள் திருமண பந்தத்திலிருந்து பிரியவே மாட்டார்கள்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்க முடியும். ஆனால் 10 பொருத்தம் மட்டும் பார்க்கின்ற ஒரு ஜோதிடர் எந்த சூழ்நிலையிலையும் இவங்க பிரிய மாட்டாங்கன்னு சொல்லவே முடியாது. சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதுக்கு மேலே கடவுள்னு ஒரு விதி இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். கடவுள்னு ஒரு விதி இருக்கும்போது இங்கே 10 பொருத்தம் பார்க்க தேவையே இல்லையே. உண்மையில் 10 பொருத்தம் அப்படிங்கிறத நட்சத்திரங்களின் அடிப்படையில் இருக்கிறத எல்லாத்தையுமே பொருத்தி பிடித்து தொங்கி கொண்டிருப்பவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு இது இன்றைய இந்த இதை ஒரு வாய்ப்பாகவே எடுத்துக்கிறேன். நட்சத்திரங்களுக்கு என்று தனி குணங்கள் இல்லவே இல்லை. கிரகங்களுக்கு குணங்கள் இருக்கின்றன. நட்சத்திரங்களுக்கு தனி பண்புகள் இல்லவே இல்லை. நட்சத்திரங்களுக்கென்று தனி குணங்கள் இருந்தால் தான், அதாவது நட்சத்திரங்கள் என்பது ஆளுநரை போல, கிரகங்கள் என்பது முதலமைச்சரை போல. இன்றைய அரசியல் சூழ்நிலையில் சொல்றேன், ஆளுநர் தனியா ஒன்றும் செஞ்சிட முடியாது. அப்படியே செஞ்சா சுப்ரீம் கோர்ட்டை மண்டியில நட்டுன்னு 4 குத்து குட்டும். நட்சத்திரங்கள் என்பது ஆளுநரை போல ஒரு நிலையில ஏதோ ஒன்றிற்காக, அது ஏதோ ஒன்றுக்காக இல்லை கூட இல்லை, கோச்சாரம். கோச்சாரத்தில் நட்சத்திரங்களின் வழியே கிரகங்கள் பயணம் போவதை வச்சு தான் நீங்க பலனே சொல்ல முடியும். ஏதோ ஒன்றுக்கு உருவாக்குனதே 10 பொருத்தம் கூட எப்படிங்க உருவாச்சு? 10 பொருத்தம் தெளிவா சொல்றேன். பஞ்சாங்கத்தில், இந்த பஞ்சாங்கத்தில் இப்போ 10 பொருத்தம் கண்டிப்பாக இருக்கும். இந்த பஞ்சாங்கத்தை பிரித்து பாருங்க. அந்த 10 பொருத்தத்தில் நான் என்ன பார்க்கல, இது இன்னைக்கு அடிச்சிருக்கிற பஞ்சாங்கம். எல்லா பஞ்சாங்கத்திலும் என்ன போட்டிருப்பாங்கன்னா, நாம நட்சத்திர எழுத்துக்களின் அடிப்படையிலான 10 பொருத்தம்னு போட்டிருப்பாங்க. என்னைக்காவது ஜாதக பொருத்தம் ஜாதகத்தை பார்த்து சொல்லப்படுதா? பெண்களுடைய பெயர் எழுத்துக்கள்ல முதல் எழுத்துக்களை வைத்து, அடிக்கடி நான் சொல்வதை போல 50 வருடங்களுக்கு முன்பு எந்த பெண்ணுக்கும் ஜாதகம் எழுதப்படலை. ஏன்னா பெண்கள் பிறவிகளாகவே மதிக்கப்படலை. எங்க அம்மாவுக்கு ஜாதகம் கிடையாது, எங்க அத்தை யாருக்குமே ஜாதகம் கிடையாது. எங்க அம்மா அத்தைக்கு ஜாதகம் எழுதுற போது எங்க ஐயம்மா பாட்டிக்கெல்லாம் ஜாதகம் எழுதுறதை பத்தி கற்பனை கூட பண்ணிருக்க முடியாது. என்னுடைய முப்பாட்டன், என்னுடைய பாட்டன்கள் 3 பேரை டைரியில பின்னாடி எழுதி வச்சிருக்கிறார் ஜாதகத்தை. அவருக்கு 5 பெண்கள் 3 ஆண்கள். 3 ஆண்களுக்கு மட்டும் ஜாதகம் எழுதியிருக்கிறாரு 1890களில். ஆனா அதே தனக்கு பிறந்த 5 பெண்களுக்கு அவர் ஜாதகம் எழுதலை. அப்படி பெண்களுக்கு ஜாதகம் எழுதாத, பெண்களை ஒரு பிறவியாகவே மதிக்காத காலத்துல பெண்களின் நாம நட்சத்திரம்னு சொல்லப்படக்கூடிய காமாட்சியா, மீனாட்சியா, முத்தம்மாவா, காத்தம்மாவா, குப்பாயா அப்படின்ட்டு அந்த கூணா மூணா காணாவை வச்சு முதல் எழுத்தை அதனுடைய நட்சத்திர எழுத்தாக வைத்து பார்க்கப்பட்ட அந்த 10 பொருத்தம் இன்றைக்கு நம்மிடையே வெகு ஆழமாக வேரூன்றி, இதுதான் பொருத்தம்னு சொல்லக்கூடிய முட்டாள்தனமான அளவில் இன்னைக்கு 10 பொருத்தம் வந்திருக்கு. நட்சத்திரங்களுக்கு அடியில் எதுவுமே இல்லை. நட்சத்திரங்கள்ல எது, ஏன்னா ஒரு வீடியோல அதை கேள்வி கேட்டிருந்தேன். இன்றைக்கு நட்சத்திரத்தை தூக்கி பிடித்து கொண்டு பாடம் நடத்தி கொண்டு பெருமையாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர், யாராவது ஒருவர் நான் கேட்கின்ற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். யாருமே பதில் சொல்லலை. உதாரணமாக மகர லக்னம், மகர லக்னத்திற்கு ஆகாத தசை எது? சூரிய தசை. பளிச்சுன்னு சொல்றீங்களா? வந்துடணும், அப்படி எட்டு வந்துடுதுல. மகர லக்னத்திற்கு சூரிய தசை ஆகாத தசை. மகர லக்னத்திற்கு 8லேயே சூரியன் இருக்கிறார்னு வச்சுக்குவோம். இது ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். மகர லக்னத்திற்கு 8லேயே சூரியன் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அங்கே 3 சாரம் இருக்கு: மகம், பூரம், உத்தரம். பூரம் அப்படிங்கிறது யோகருடைய நட்சத்திரம். யாருடைய நட்சத்திரம்? ராஜயோகாதிபதியுடைய சுக்கிரனுடைய நட்சத்திரம். இந்த இடத்துல எந்த நட்சத்திரத்தில் வேண்டுமானாலும் சூரியன் இருக்கட்டும். இந்த சூரியன் சனியோடு சேர்ந்து ராகுவோடு இருக்கும் பொழுது 8ஆம் இடத்திலிருந்து அவர் தசை நடத்தினா என்ன பலனை செய்வார்? சொல்லுங்களேன் யாராவது ஒருத்தர். நல்லா இருக்குமா கெட்டதா இருக்குமா? சூரியன் 8ல் இருக்கிறார், சனியோடு சேர்ந்திருக்கிறார், ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். மகம் நட்சத்திரத்தில் அவர் உட்கார்ந்திருந்தாலும் சரி, பூர நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருந்தாலும் சரி, உத்தர நட்சத்திரத்தில் சொந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருந்தாலும் சரி, வந்த உடனே தகப்பனை கெடுப்பார். வயசுக்கு ஏற்ற மாதிரி தகப்பன் ஏற்கனவே செத்து போயிருந்தா தகப்பன் சொத்துக்களை கெடுப்பார்.
அட்டமாதிபதி அங்கே லக்னாதிபதியோடு சேர்ந்திருக்கிறான்ற நிலைமையில தன்னை கெடுப்பார், தானே கெடுப்பார், தன்னாயிலை கெடுப்பார், தகப்பனுடைய ஆயில கெடுப்பார். எல்லாம் கெடுப்பாரா இல்லையா? இல்லைன்னா உதாரண ஜாதகம் அதுக்கும் கொடுத்துருவேனா? எல்லாமே இங்க வந்து நெக்கு இதுதான் ஆதாரம் தான். அதே சூரியன் அட்டமாதிபதியாகிய உத்தரம் நட்சத்திரத்திலேயே அமர்ந்து சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தி மேஷத்தில் இருக்கின்ற குருவின் பார்வையில் இருக்கிறான்னு வச்சுக்குவோம். அந்த சூரியன் என்ன செய்வார்? யோகத்தை. யார் சொன்னது வெளிநாடுன்னு? அதுக்கு அழகா வெளிநாடு செய்வார். சரி, 8ஆம் அதிபதி வெளிநாடு, வெளிமாநிலம். 12ஆம் இடம் சுபத்துவம் அடைந்திருந்தால் வெளிநாடு. 8ஆம் இடத்துல சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தி குருவின் பார்வையில மட்டும் இருந்து, கூடவே ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை எடுத்துக்கங்க. ஆவணி அவிட்டம்னே வச்சுக்குவோம். ஆவணி மாசம் அது மகர லக்னத்திற்கு 8இல் சூரியன் இருந்தால் அது ஆவணி மாதம். அந்த இடத்துல ஆவணி அவிட்டமாகவோ எதிரே பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்பில் இருக்கும்போது ஜாதகரை 12ஆம் இடமும் சுபத்துவமாக இருந்தால் வெளிநாட்டுக்கு போக வைப்பார். 8ஆம் இடம் மட்டும் சுபத்துவமாக இருந்தால் வெளி மாநிலத்திற்கு போக வச்சு சரியான வருமானத்தை கொடுப்பாரு. தகப்பனால ஆதாயங்களை கொடுப்பாரு, தகப்பன் சொத்துக்களால் ஆதாயம் கொடுப்பாரு. ஏன்னா சிம்மம் சுபத்துவமா இருக்கு. இந்த இடத்துல எந்த நட்சத்திரமும் வேலை செய்யாது. இந்த இடத்துல மட்டும் இல்ல, எந்த நட்சத்திரமும் எந்த இடத்துலயும் வேலை செய்யாது. பலன்கள் வருவது சுபத்துவம் பாவத்துவத்திற்கு ஏற்ப. நட்சத்திரங்கள் தனி காரகத்துவங்கள், தனி பண்புகள், தனி அமைப்புகள் இல்லவே இல்லை. அப்புறம் ஏன் நட்சத்திரம்? ரெண்டு விஷயத்துக்கு தான் நட்சத்திரம். லக்னம் எந்த நட்சத்திரத்தில் அமைந்திருக்கிறது அதை வச்சுதான் 30 டிகிரி கொண்ட அந்த பாவகத்துல லக்னம் எந்த முனையில் அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அதனை அடுத்து ராசியாகிய சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் அதை வச்சுதான் தசாபுக்தி. அப்ப அந்த ராசி சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருப்பார் என்பது வெகு அமைப்பாக அதை வைத்து தான் தசாபுக்தி அமைப்புகள் நடக்குது என்றதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படியே 8 கிரகத்திற்கும் கொண்டு போனது சரியான தவறான ஒரு விஷயம். இதனை சந்திரன் எப்படி நட்சத்திரத்தின் அடிப்படையில் இருக்கிறாரோ அதை அப்படியே நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கோச்சாரத்தில் கொண்டு போகலாம். கோச்சாரத்துல உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துல எந்தெந்த கிரகங்கள் கிராஸ் பண்ணுதோ, சுப கிரகங்கள் கிராஸ் பண்ணும் போதெல்லாம் நீங்க ஓஹோ ஆகன்னு ஜம்முன்னு இருப்பீங்க. இப்ப இதுலயும் கோச்சாரத்திலையும் சரியா இல்லாத ஒரு தவறான கருத்துக்கள்லாம் இருக்கு. கண்மூடித்தனமாக பண ஓலையில எழுதுனது புஸ்தகமாக எழுதிட்டதுனாலே அதை ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஜென்மக்குரு அப்படியே ராமர் வனவாசம் போனார், கிணவாசம் போனார். ராமர் காட்டுக்கு போனாரா, ராமர் இருந்தாரான்றதே சர்ச்சைக்கிடமான விஷயம். இப்போ இதை பேசினா உடனே சனாதன விரோதின்னு சொல்லிட்டு வந்துருவீங்க. சனாதனத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் ஜோதிடத்திற்கும் சம்பந்தமே இல்லை. ஜோதிடம் ஒரு முழுக்க விஞ்ஞானம். ஜோதிடம் ஒரு சாதாரண சனாதனம் கிடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த பேருக்கு ஜென்ம குரு வந்தாலும் ராசி புனிதம் அடைகிறது. ஜென்ம குரு வரும்போது அவருக்கு நல்லா தான் இருக்கும். ஜென்ம சனி வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க? எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க. எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க. இதுல மாற்றமே கிடையாது. நான் பொய் சொல்லிட்டுலாம் ஓடி போயிட முடியாது. ஜென்ம சனி வரும்போது உங்களுடைய அனுபவங்களை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, என்னதான் பணம் சம்பாதித்திருந்தாலும் திருமணம் நடந்திருந்தாலும் அந்த ஜென்ம பாதத்திற்கு முன்பின் ஒரு 4 மாத காலங்கள் போகும்போது ஜென்மச்சனி ஏதேனும் ஒரு விஷயத்துல உங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்திருக்கும், ஜாதகத்தின் அரவுகளுக்கு ஏற்ப. அதாவது இதுலயே ஒரு நுணுக்கத்தை சொன்னேன். பௌர்ணமிக்கு அருகே பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இருக்கும் பொழுது அவருக்கு கோச்சார ரீதியில ஜென்மச்சனி அஷ்டமச்சனி பாதிப்புகளை ஏற்படுத்துறதில்லை. செக் பண்ணி பாருங்க, கரெக்டாவே இருக்கும். எல்லாருமே ஜென்மச்சனியில கஷ்டப்படுறது இல்லைங்களையா? ஒரு 5-10% நல்லா தானே இருக்கிறாங்க. பாருங்க, அவர் பௌர்ணமிக்கு பக்கத்துல பிறந்திருப்பார், அல்லது சந்திரன் குருச்சுக்கர தொடர்புள்ள சுபத்துவமாக இருக்கும்போது பிறந்திருப்பார். ஏனென்றால் கோச்சாரம் என்பது ஒரு நிலையில மனதை குறிக்கக்கூடிய சந்திரனை அமைப்பாக கொண்டது. இதற்கு மட்டும்தான் நட்சத்திரங்கள் வந்திருக்கின்றனவே தவிர, சந்திரனுக்கும் லக்னத்துக்கும் தானே தவிர மற்ற 8 கிரகங்களுக்கும் அந்த 8 கிரகங்களும் அமர்ந்த நட்சத்திரங்களின் அடிப்படையில் மட்டுமே பலன் வரும், பலன் கொடுக்கிறது என்பது கண்டிப்பா முட்டாள்தனம். இது யார் சொன்னாலும் எந்த மேடையில நான் விவாதத்திற்கு தயார். போன மேடையிலேயே எங்கேயோ ஒரு மேடையிலுக்கு போனேன், கோயம்புத்தூர் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போனேன், அங்கேயும் இதைத்தான் சொன்னேன். முகுந்தன் முரளி பண்ண இதுலேயும் உண்மையை சொல்ல போனால் 100 ஜாதகம் எடுங்க, 10-20 ஜாதகம் எடுங்க, எந்த இடத்துல நட்சத்திரத்தின் அடிப்படையில் பலன் தருதுன்னு பாருங்க. அல்லது உங்க சொந்த ஜாதகத்தை எடுங்க. உங்க ஜாதகம் உங்ககிட்ட பொய்யே சொல்லாது. நீங்க உங்களுக்கு பொய்யே சொல்ல முடியாது இல்லையா? எப்படியா வந்தது இதெல்லாம்? நான் சொன்ன மாதிரி
அந்த காலத்துல இங்க இருக்கா பலன், அங்க இருக்கா பலன், இதுல இருக்கா பலன், அதுல இருக்கா பலன் என்கின்ற சொல்லப்பட்ட அமைப்பின் அடிப்படையில ஒரு பொதுவான பலன்களின் அடிப்படையில் சொல்லப்பட்டதுதான் இந்த நட்சத்திர சாரம் என்கின்ற ஒரு அமைப்பு. நட்சத்திர சார பலன்கள் முழுமையாக கண்டிப்பாக அப்படியே நடப்பதில்லை. யோக சாரத்தில் ஒரு கிரகம் அமைந்திருந்தாலும் கூட அது பாபத்துவமாக இருந்தால் பலன் செய்யாது. அட்டமாதிபதி சாரத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட அதுவே அம்சம் ராசியில் சுபத்துவமாக, இப்போது நான் சொன்ன மகர லக்னத்திற்கு ஏற்ற மாதிரியான சுபத்துவ அமைப்புகள் இருந்தால் மிகப்பெரிய அளவில் யோக பலன்களை செய்யும். சாரத்தில் பலன் இருக்கிறதா என்பதைத்தான் KSK கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் உப நட்சத்திரங்களாக பிரித்து சில பலன் அறிய முற்பட்டார்கள் என்பதுதான் உண்மை. அவர் கூட அவருடைய வாழ்ந்த காலத்தில் பாரம்பரிய ஜோதிடத்தில் தான் முதல்ல எல்லாம் இது ஒரு சோதனை முயற்சி தான், மேற்கத்திய அமைப்புகளையும் இந்த அமைப்புகளையும் நான் இணைத்து சில முயற்சிகளை பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாரே தவிர பாரம்பரிய ஜோதிடத்தில் எந்த இடத்துலையும் அவர் தப்புன்னு சொல்லவே இல்லை. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் நீங்கள் எந்த ஒரு நிலையிலும் உப நட்சத்திரங்களை மட்டுமே நம்பி பலன் சொல்லவே முடியாது. இதை நான் தலையாட்டுறதுக்காகவோ நீங்கள் ரசிக்கிறதுக்காகவோ உண்மையை சொல்லலை. ஜோதிடம் என்பது ஒரு ஆழமான கடல். நீங்கள் அதிலேயே ஒரு விஷயத்தையே அதிகமாக சிந்தித்து மூழ்கி இருக்கும் பொழுது சில பல அமைப்புகள், சில பல உண்மைகள் பரம்பொருள் அருளால் உங்களுடைய அறிவுக்கு கொஞ்சமா தெரிய அனுமதிக்கப்படுகிறதுன்றது எந்த துறையிலும் கண்டிப்பாக ஒத்துக்கலாம். ஆகவே ஒரு நிலையில கோச்சாரத்திற்கு மட்டுமே நட்சத்திர அமைப்புகள், கோச்சாரத்தில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அல்லது கோச்சாரத்தில் இயங்குகின்ற அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில், நட்சத்திரங்கள் என்பது என்ன, தூரத்தை குறிக்கக்கூடியது. நட்சத்திர பாதம் வாக்கிய பஞ்சாங்கமே எப்படி வந்தது, நட்சத்திர பாதத்தின் அடிப்படையில் தான் வந்தது. டிகிரி என்கின்ற நுணுக்க அளவுகளை சொல்லுவது, எண்களாக சொல்லுவது, கணிதங்களாக சொல்லுவது திருக்கணிதம். அந்த எண்களை சுலபமாக்கி 30 டிகிரியை 9 பாதங்களாக்கி 1 டிகிரியை என்று சொல்ல தேவையில்லாமல் 13.20 டிகிரி என்கின்றதை 4 பாதங்களாக்கி ஒரு எளிமையாக சொன்னது தான் வாக்கிய பஞ்சாங்கம். இன்னைக்குமே அந்த வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் வித்தியாசமே தெரியாம வாக்கிய பஞ்சாங்கம் ஞானிகள் சொன்னது, திருக்கணிதம் மனுஷன் கண்டுபிடிச்சதுனே வாத பிரதிவாதங்கள். இன்றைக்கும் எத்தனை வீடியோக்கள் எத்தனை விளக்கங்கள் சொன்னாலும் இன்றைக்கும் வாத பிரதிவாதங்கள் சமூக ஊடகங்களில் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆகவே ஒரு குரு என்பவர் எந்த ஒரு நிலையிலும் சுபத்துவத்தின் முதன்மை நாயகன் பௌர்ணமி சந்திரன். ஏன்னா 15 ஒரு மாதத்திற்கு ஒரு முறை பௌர்ணமி சந்திரன் நமக்கு கிடைக்கிறார். 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் உச்சகுரு நமக்கு கிடைக்கிறார். இந்த பௌர்ணமி சந்திரனை அப்படியே பிடித்து கொண்டு அதனுடைய சந்திர அதியோகத்தின் மூலமாக எவர்கள் சரியான அமைப்பில் இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அந்த பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்பில் பிறக்கும் பொழுது அந்த பௌர்ணமி சந்திரன் எந்த பாவகத்தில் இருக்கிறார், 6, 8, 12 இருந்தா எந்த யோகமும் செயல்படாது என்பது உண்மை. பௌர்ணமியில பிறந்தவங்க எல்லாருமே நல்லா இருக்கிறாங்களான்னா அதுக்கும் ஒரு நிலையில ஒரு பதில் சொன்னேன். பௌர்ணமியில பிறந்தவங்க எல்லாரும் அரசனாவாங்க, எல்லாருமே நல்லா இருப்பாங்க நான் எங்க சொன்னேன். ஆனா ஒண்ணு, நாளைக்கு ஒரு வீடியோ வரப்போகுது, எல்லா பிரதமர்களும் ஏன் பௌர்ணமியில பிறந்திருக்கிறாங்கன்றது நாளைக்கு யோசனை பண்ணி பாருங்க. எல்லா பிரதமர்களும் எல்லா முதல்வர்களும் ஏன் சூரிய பௌர்ணமி அதியோகத்தில் பிறந்திருக்கிறாங்க, ஏன் சிவராஜ யோகத்தில் பிறந்திருக்கிறாங்கன்றதை நாளைக்கு ஒரு 10 பிரதமர்களுடைய ஜாதகத்தை வச்சு போடுறேன். இதிலேயே அந்த குருதரு யோகம் என்கின்ற ஒரு அமைப்பு, பௌர்ணமி யோகம் என்கின்ற சந்திர அதியோகம் என்கின்ற அமைப்பு எல்லாம் தெரிய வரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முருகு பாலமுருகனுடைய இந்த ஒரு ஒப்பற்ற நிகழ்ச்சியை பாராட்டி என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா இருப்பீங்க. கேள்வி எதுனா கேட்கணுமா? முருகு ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆதித்ய குருஜையா அவர்களுக்கு பொன்னாடை போத்துகிறேன். எனக்கு
மகிழ்வான தருணங்கள். திரு அபிராமி சேகர் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி வாழ்த்தப்படுகின்றார். கண்ணன் பஞ்சாங்க கணித மேதை மதிப்புக்குரிய விவேகானந்தன் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கப்படுகின்றார். மதிப்புக்குரிய சந்திரசேகர் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கப்படுகின்றார். திரு மிகு லட்சுமணன் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கப்படுகின்றார். திரு அம்சி விவேகானந்தன் ஐயா அவர்களுக்கு முருகஜோதி ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் பொன்னாடை போர்த்தப்படுகிறது. பாண்டிச்சேரியிலிருந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திரு எஸ்.டி. ராஜசேகர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை. திரு சக்தி தண்டபாணி அவர்களுக்கு முருகஜோதி ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் பொன்னாடை போர்த்தப்படுகிறது. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 வருஷமாக 30 வருஷமாகவே எங்கள் அப்பாவுக்கு ஆரம்ப காலத்துலேருந்து இன்னைக்கு எங்கள் நிகழ்ச்சி எல்லா நிகழ்ச்சியும் கலந்துக்கிறாங்க. ஒருத்தர் பண்ருட்டிலேருந்து வந்துட்டு இருக்காரு, ஒருத்தர் பாண்டிச்சேரியிலேருந்து வந்துட்டு இருக்காரு, தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்காருங்க. தற்போது முருக பாலமுருகன் ஐயா அவர்களுக்கு ஜோதிட சிம்மம் ஐயா புலியூர் நாகராஜன் பாலு ஐயா அவர்கள் பொன்னாடை போட்டுவார்கள். ஜோதிட சிம்மம் திரு புலியூர் நாகராஜன் பாலு ஐயா அவர்கள் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டுக்கிறார். அடுத்து யார் பேச போறது போறேன் இல்லையா? இந்தா